எஸ்ஐபி அபாக்கஸில் சிஐக்கான டே அவுட் செம்ம ஜாலியாக ரைடெலாம் போயிட்டு இருந்தது. இந்த ரைடை பற்றி தெரியாமல் ஏறிட்டோம். இது மரத்தில் அரிசியை புடைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முன்னாடி போய் ஒரு சுற்று புடச்சிட்டு திரும்பி பின்னாடி வந்து புடச்சது பாருங்கள், வயிறெல்லாம் கலங்கிடுச்சு. நமக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 10 ஃப்ளோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாத்து ரைடு ஒன்று இருந்துச்சு. இருக்கிறதுலையே ஸ்லோவாக ஸ்மூத்தாக நம்மளை சந்தோஷமாக வேடிக்கை பார்த்து கொண்டு வந்து இறக்குன ரைடுனாலே இதுதான். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்பயும் நான் அதுக்கெலாம் வருத்தவே படல. நம்மளால் என்ன முடியுமோ அதில் ஏறி அதில் சந்தோஷப்பட்டு அதில் வந்து நம்ம இன்பத்தை அனுபவிச்சுக்கணும். அது மாதிரி தான் இந்த ரைடு. யார் வேணால் எவ்வளோ வேணால் கிண்டல் பண்ணுங்கள், நான் எந்த ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட் இருக்கிறதுலையும் ஏற மாட்டேன்னு சொல்லி அந்த புடைக்கிறதுல ஏறி நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் நல்லா தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 கூட ஸ்பீடாக வந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. கிளாக் வைஸ் வந்துருச்சு. திரும்பி எடுத்தது பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸ். ஐயோயோ கத்துனா ஊரே வந்து ஐயோ தயவு செஞ்சு அந்த பொண்ணை இறக்கி விட்டுரு, ஏற்றிக்கவங்கப்பா அப்படின்னு சொல்லும் போல் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. கீழே எதெல்லாம் பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சோ ஒரு 14th ஃப்ளோர் போனோன்னே அது எல்லாம் எறும்பு மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெருசு தெரியுமா? பக்கத்தில் நின்று பார்க்கும்போதே பயமாக இருந்தது. இது மேலே விழுந்தால் என்ன ஆகும், இப்படி போயிட்டுருக்காங்களே டமால்னு விழுந்தால் என்ன ஆகும், அப்படி தான் என் சிந்தனை போயிட்டு இருந்தது. ஆனால் அதில் போகிறவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு கோயில் கட்டி தாங்க கும்பிடணும். லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக போனாலே நம்மளால் தாங்க முடியல. அதெல்லாம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுங்களாம். எப்படி போது பாருங்கள், பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அது மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய இதில் போய் என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 5 ரைடு போனேன். ஆனால் நான் போன ரைடு எல்லாமே ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் பிரம்மாண்டமாலாம் நான் போகல. குட்டி குட்டியாக போனேன், ஆனால் என்ஜாய் பண்ணேன். இதுக்கும் மேலே ஒரு ராட்டினம் வச்சுருந்தாங்க பாருங்கள், அதில் என்னோடய கொலீக்ஸ் எல்லோரும் போனாங்க. ஆனால் நான் வந்து போகல. அங்கே மேலே போய் நின்று வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வந்துட்டேன். பார்க்கவே எவ்வளோ குட்டியாக இங்கேருந்து தெரியுதோ, கீழே நின்று பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒண்டர்லா போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போங்க. எங்களுக்கு ஃப்ரீன்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் போகும்போது அங்கே போய் ரொம்ப வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாலியாக என்ஜாய் பண்ணுற டைமிங் குறைஞ்சிரும். குழந்தைங்களுக்கும் நிறையவே வச்சுருக்காங்க, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். 2:30க்கு மேலே ஃபுல்லாக வாட்டர் ரைடு தான், செம்ம ஜாலியாக இருக்கும். நான் சொன்ன ராட்டினம் இது தான், பார்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 14th ஃப்ளோரா 16th ஃப்ளோரான்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் இதிலலாம் ஏறி சுற்றுனா ஒரு கட்ஸ் வேணுங்க. என் கூட இருந்தவங்களாம் செம்மையாக பண்ணாங்க. ஆனால் நமக்கு அந்தளவுக்கு மனசில் தைரியமும் இல்லை, உடலில் வலிமையும் இல்லை. அதனால் நம்ம கம்முன்னு அமைதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே என்ன சொல்ல, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, பசங்களை விட்டுட்டு போனது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நமக்கான நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வராமலா போயிடும், பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இதில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நான் காமிச்ச அந்த ஒரு பெரிய ராட்டினம் அதுதான், பார்த்துக்கோங்க. எண்ட் ஆஃப் த ஒண்டர்லா ட்ரிப் முடிவுக்கு வந்துருச்சு. எல்லோரும் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.